எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தை பொருட்படுத்தாமல் தன்னுடைய கடமையை செய்து இந்த நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பெயரை பெற்றிருக்கிறவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, மிகவும் எளிமையானவர். அவரிடமிருந்து நிர்வாகத்தை நான் கற்றுக்கொண்டேன். அவருடைய எளிமை, பொறுமை உலக அரங்கிலே அவருடைய பெருமையை பறைசாற்றி வருகிறது. ஆனால் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கடந்த காலங்களில் இந்திய நாட்டுடைய முன்னாள் பிரதமர்களுக்கு ராஜ்காட் பக்கத்தில் அவர்கள் அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுக்கப்பட்டது. மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் ராவ் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் அவருடைய பூத உடல் அடக்கம் அங்கே செய்யப்பட்டது. ராஜ்காட் பக்கத்தில், சக்திஸ்தல் பக்கத்தில் செய்யப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் அந்த பகுதியில் இடஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறம் தள்ளி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை அவமதித்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவருடைய பூத உடல் அந்த சக்திஸ்தல் பக்கத்திலேயோ அல்லது ராஜ்காட் பக்கத்திலேயோ இடம் ஒதுக்கப்பட்டு நல்லடக்கம் செய்திருக்க வேண்டும். அதுதான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்களும் பாரதிய ஜனதா அரசும் கொடுக்கின்ற மரியாதை. ஆனால் அந்த மிகப்பெரிய தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர்கள் செய்யவில்லை. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சியானது பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் தலைவர்களை அவமதிக்கிற கட்சி என்பது தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் 5வது மற்றும் 8வது வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு வைப்பதென்று மாநில கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அண்டை மாநிலமான தமிழகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மிக தெள்ளத் தெளிவாக 5வது மற்றும் 8வது வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலே தான் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று உறுதிபட கூறியிருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரியில் உள்ள அரசு முதுகெலும்பில்லாத அரசு, பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலியாக செயல்படுகிற அரசு. ஆகவேதான் இவர்கள் மத்திய அரசு அறிவித்த 5வது மற்றும் 8வது வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வை நடத்திய தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். சிறிய பிள்ளைகள் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் அவர்கள் மீது மிகப்பெரிய சுமையை ஏற்றி பொதுத் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கிராமப்புறங்களில் படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அவர்கள் இடைநீக்கம் செய்யப்படுகின்ற நிலை ஏற்படும். இந்த சூழ்நிலையில், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில், இப்பொழுது இருக்கிற நடைமுறையில் கல்வியினுடைய தரம் தென் மாநிலங்களில் உயர்ந்திருக்கிறது. அதை மாற்றுவதற்கு காரணம் என்ன? சிறிய பிள்ளைகளுடைய மனதிலே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி தேர்வு என்ற முறையை கொண்டு வந்து, எப்படி நீட் தேர்வை கொண்டு வந்து நம் நாட்டில் பல உயிர்களை நாம் இழந்தோமோ அதற்கான வழியை மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கிறது. 2026 புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு 5வது மற்றும் 8வது பொதுத் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, முதலமைச்சர் தாரை தம்பட்டம் அடித்துக் கொண்டார், பட்ஜெட்டிலே அறிவித்தார்.
பெட்ரோலுக்கான விலை 2 ரூபாய் குறைத்தோம், டீசலுக்காக 4 ரூபாய் குறைத்தோம் ஒரு லிட்டருக்கு என்று முதலமைச்சர் அறிவித்து 8 மாதங்கள் கூட ஆகவில்லை. இப்பொழுது பெட்ரோலுக்கு 2 ரூபாய் விலை உயர்வு, டீசலுக்கு 2 ரூபாய் விலை உயர்வு என்று விலை உயர்வை சாதாரண மக்கள் மத்தியில் அவருடைய தலையிலே சுமத்துகிறார். ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசாங்கம் நிறைய வரிகளை போட்டு உயர்த்தி இருக்கிறது. மத்திய அரசாங்கமானது மாநில அரசுகள் வரியை குறைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதையும் மீறி நிதி பற்றாக்குறை என்று சொல்லி இப்பொழுது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அறிவித்து இப்பொழுது நடைமுறைப்படுத்துகிறார்கள். இதில் பாதிக்கப்படுகிறவர்கள் அரசு ஊழியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், தாய்மார்கள், இளைஞர்கள், அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே பெட்ரோல் விலை புதுச்சேரி மாநிலத்தில் 94 ரூபாய் தாண்டிவிட்டது. இந்த உயர்வு வந்த பிறகு 98 ரூபாய் ஆகும், 96 ரூபாய் ஆகும், 96 ரூபாய் ஆகும். இதை இந்த அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மரியாதைக்குரிய எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் அறிவித்ததைப் போல இந்த அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இதை எதிர்த்து போராட்டம் நடத்துவோம். அது மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு பல அறிவிப்புகளை இந்த மாநில மக்கள் மத்தியிலே கொடுத்தார்கள். பட்ஜெட்டிலே கூறப்பட்டது, அதற்கு பிறகு தனி அறிவிப்பு வந்தது. ரேஷன் கடைகளை உடனே திறந்து அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, சமையல் எல்லாம் போடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ரேஷன் கடைகள் இப்பொழுது 3.5 ஆண்டு காலமாக எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. முதலமைச்சர் அக்டோபர் மாதம் திறப்போம் என்று சொன்னார், நவம்பர் என்று சொன்னார், பொங்கல் என்று சொன்னார். பொங்கலும் வந்துவிட்டது. ஆனால் இந்த ரேஷன் கடைகள் எங்கே இருக்கிறது என்று மக்களுக்கு தெரியவில்லை. ரேஷன் பொருட்களும் கொடுக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, பிறந்த குழந்தைக்கு 50,000 ரூபாய் வங்கி கணக்கிலே, அந்த குழந்தையுடைய வங்கி கணக்கிலே போடுவோம், 18 வயது ஆன பிறகு அந்த பெண்ணுக்கு உதவும் என்று சொன்னார். அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. தாய்மார்களுக்கு, குடும்பத் தலைவிகளுக்கு, ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் தமிழகத்தைப் போல 1000 ரூபாய் மாதம் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார். அந்த திட்டமும் கிடப்பில் இருக்கிறது. ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 300 ரூபாய் மானியம் ஒவ்வொரு மாதமும் கொடுப்போம் என்று சொன்னார். இப்பொழுது மானிய தொகை கொடுக்க முடியாமல் குடிமைப் பொருள் துறை திணறுகிறது. நிறைய குடும்பங்களுக்கு மானிய தொகை சென்றடையவில்லை. இது நான் ஏற்கனவே சொன்னது போல மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவிப்பு முதலமைச்சரை தவிர செயல்படுத்துகிற முதலமைச்சர் இல்லை. இதை நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது எல்லோருக்கும் வருத்தத்தை தந்திருக்கிறது. இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை இதற்காக எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏற்கனவே காவல்துறையானது தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இந்த சம்பவம் சம்பந்தமாக, மாணவி பாலியல் தொல்லை சம்பந்தமாக தன்னைத்தானே 6 முறை சவுக்கால் அடித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக
நாம் திரு அண்ணாமலை அவர்கள் சரித்திரத்தை திரும்பி பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மணிப்பூர் மாநிலத்தில் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் நிர்வாணமாக தெருவில் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை. அந்த மாநிலம் பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற மாநிலம். அந்த மாநிலத்திற்கு சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்றார், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சென்றார்கள், அந்த மக்களுக்கு முடிந்த உதவிகளை செய்தார்கள். ஆனால் பெண்கள் வன்கொடுமை அங்கே பூதகரமாக தலைவிரித்து ஆடுகிறது. மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மணிப்பூருக்கு சென்று அங்கு நடக்கின்ற பெண்கள் வன்கொடுமை சம்பந்தமாக அந்த இடத்தில் 6 சவுக்கடி அடித்துக் கொள்வாரா? இதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். தமிழகத்துக்கு ஒரு நீதி, மணிப்பூருக்கு ஒரு நீதியா? பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த சிறுமி கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை பற்றி ஏன் அண்ணாமலை வாய் திறக்கவில்லை? அது மட்டுமல்ல, பல சம்பவங்கள் பாரதிய ஜனதா ஆளுகின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்கள் கடத்தல், குஜராத் மாநிலத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா ஆளுகின்ற குஜராத் மாநிலத்தில். அதை பற்றி ஏன் அண்ணாமலை பேசவில்லை? ஆனால் புதுச்சேரிக்கு வந்த பாரதிய ஜனதாவினுடைய மகளிர் அமைப்பினுடைய அகில இந்திய தலைவி மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா என்று வாய் கூசாமல் பொய் சொல்லிவிட்டு பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு பெண்களை பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது. காரணம், பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவர்கள் தான் பாலியல் வன்கொடுமையில் சம்பந்தப்பட்டு வழக்கில் இருக்கிறார்கள். ரவுடிகள் எல்லாம் பாரதிய ஜனதாவில் இருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் கூட இந்த ரவுடிகளை கட்சியில் சேர்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான். ஆகவே இது போன்ற நாடகத்தை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே அரங்கேற்ற வேண்டாம். மற்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட பாரதிய ஜனதா ஆளுகின்ற வட மாநிலங்களை விட சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே இந்த போராட்டங்களை திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகள், பெண்கள் கற்பழிப்பு, பெண்கள் படுகொலை, இந்த மாநிலங்களில் சென்று போராட்டம் நடத்தினால் நான் அவரை வரவேற்பேன். அரசியலுக்காக, விளம்பரத்துக்காக இது போன்ற செயல்களில் திரு அண்ணாமலை அவர்கள் ஈடுபட வேண்டாம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நீதிமன்றம் கூட, சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கல்லூரி மாணவர்களுடைய பாலியல் வன்கொடுமையை அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய அளவில் அரசியலாக்கக்கூடாது என்று வன்மையாக கண்டித்திருக்கிறது. இதுவே இந்த கட்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சவுக்கடி. முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் பொங்கல் தொகுப்பு அறிவித்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 750 ரூபாய் என்று நேற்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில்
பொங்கல் தொகுப்பு தமிழ்நாடு அரசு கொடுப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் ஏன் பொங்கல் தொகுப்பை பொருட்களாக கொடுக்கவில்லை? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பொங்கல் தொகுப்பு, தீபாவளி பொருட்கள் எல்லாம் பணமாக கொடுக்கும் பொழுது விமர்சனம் செய்த திரு ரங்கசாமி அவர்கள் ஏன் பணமாக கொடுக்கிறார்? இந்த மாநிலத்தில் எங்களுடைய கூட்டணி ஆட்சி வந்தால், பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வந்தால், இது எங்களுடைய இரட்டை என்ஜின் ஆட்சி, பாலாறும் தேனாரும் ஓடும், மத்திய அரசு நிதிகளை வாரி கொடுக்கும் என்று மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்தார். இன்று புதுச்சேரி மாநிலத்துடைய நிலை என்ன? நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறையில் புதுச்சேரி மாநிலம் வாடுகிறது. முதலமைச்சர் அவர்கள் இந்த 750 ரூபாய் கொடுத்ததை திரும்ப பெற்றுக்கொண்டு மொத்த குடும்பங்களுக்கும் அரிசி, சர்க்கரை, வெல்லம், அப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே வெள்ள நிவாரணம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அறிவித்த விவசாயிகளுக்கான நிவாரணம், மீனவர்களுக்கான நிவாரணம், வீடு இழந்தவர்களுக்கான நிவாரணம் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. ஆனால் மக்களுக்கு கண் துடைப்புக்காக இந்த 750 ரூபாயை முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக இந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டு பொங்கல் தொகுப்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கப்பட வேண்டும். அனைத்து பொங்கல் பொருட்களும் அதில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் அறிவிக்க வேண்டும். மக்கள், பொதுமக்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள் எல்லாம் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த புயல், பெஞ்சால் புயல் பெரிய அளவிலே மக்களை பாதித்திருக்கிறது. இதை கருத்திலே கொண்டு நிதி ஆதாரத்தை திரட்டி உடனடியாக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் திரு ரங்கசாமி தலைமையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஒரு ஊழல் அரசு என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். இது சம்பந்தமான சில கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறேன். ரெஸ்டோபார் வழங்குவதிலே ஊழல், பொதுப்பணித்துறையிலே 30% கமிஷன், கால்நடைத்துறையிலே தீவனம் வாங்குவதிலே ஊழல், கறவை மாடுகள் வாங்குவதிலே ஊழல், ரேஷன் அட்டைகள் கொடுப்பதிலே, சிவப்பு ரேஷன் அட்டை கொடுப்பதிலே ஊழல், காவல்துறையிலே பணியாளர்களை பதவி மாற்றம் செய்வதிலே ஊழல், ஆசிரியர்கள் நியமனத்திலே ஊழல் என்று பட்டியல் போட்டு கூறினேன். இப்பொழுது ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது, மத்திய அரசிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் 6வது பணக்கார முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. திரு ரங்கசாமி அவர்கள் தொழில் செய்கிறாரா, தொழிற்சாலை வைத்திருக்கிறாரா, வியாபாரம் செய்கிறாரா? அவர் எப்படி இந்த நாட்டினுடைய 6வது பணக்கார முதலமைச்சராக வர முடியும்? ஊழல் செய்ததனால்தான் அவர் பணக்கார முதலமைச்சராக இருக்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்டேன். மேட்டுப்பாளையத்திலே கட்டப்படுகின்ற கல்யாண மண்டபம் இப்பொழுது 20 கோடி ரூபாய் புறம். இது திரு ரங்கசாமி அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்.
இதற்கு பணம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? அது மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் ஊழலிலே முதலமைச்சருக்கு பங்கு உண்டு என்பதை பகிரங்கமாக நான் கூறியிருக்கிறேன். திரு ரங்கசாமி அவருடைய பூர்வீக சொத்து என்ன, அவருடைய இன்றைய சொத்து என்ன, மகாபலிபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு சொத்து பினாமி பெயரில் வாங்கி இருக்கிறார். இப்படி பல சொத்துக்கள் பினாமி பெயரில் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இவருடைய ரங்கசாமி அவருடைய அலுவலகத்தில் 6 இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். முதலமைச்சருடைய வலதுபுறம் ஒரு இடைத்தரகர் இருப்பார், இடதுபுறம் ஒரு இடைத்தரகர் இருப்பார். முதலமைச்சர் எந்த கோப்பிலே கையெழுத்து போடுகிறார் என்று அவர்கள் பார்ப்பார்கள். அவளுக்கு முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான், பொதுமக்களிடம் குறை கேட்கும் பொழுது இவர்களுக்கு என்ன வேலை அங்கே? அது மட்டுமல்ல, முதலமைச்சருக்கு தலைமை, அதாவது முதன்மை தரகர் இருக்கிறார். அந்த முதன்மை தரகர் தான் கோப்புகளை முதலமைச்சருக்கு எடுத்துச் செல்வார். முதலமைச்சர் அந்த கோப்பில் கையெழுத்து போட்ட பிறகு அதனுடைய நகலை வைத்துக்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு அவரிடம் கையெழுத்து பெறுவதுதான் அவருடைய வேலை. அவர் தான் முதன்மை தரகர். அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் முதலமைச்சரை சந்திக்க உள்ளே செல்ல முடியாது. அவருக்கு ஒரு அடைப்பெயர் இருக்கிறது. அந்த அடைப்பெயர் தான், அதாவது அக்கா என்ற பெயரில் வரும். அவர் தான் முதன்மை தரகர், முதலமைச்சருடைய முதன்மை தரகர். அவர் தான் முதன்மை தரகர். உங்களுக்கு தெரியும், நீங்க அவரை கேளுங்க போய் யாருன்ட்டு. நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஊழலுடைய மொத்த உருவம். இந்த அமைச்சரை முழுவதும் ஊழலுடைய கூட்டாளிகள் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, கூட்டு களவாளிகள் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. இந்த ஆட்சியில் எல்லாரும் ஊழல் தான். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலை கட்ட பஞ்சாயத்து பண்றது தான். அது மட்டும் இல்லை, நீங்க பாக்குறீங்க, இப்ப பாரதிய ஜனதாவில் சந்தி சிரிக்குது. புதுச்சேரியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி, அங்க பாரதிய ஜனதாவுடைய பொறுப்பாளர் வராரு, அவரை சந்திக்க மாட்டேன்றாங்க பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒரு தொழிலதிபரை அழைத்து புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியை பிடித்து கொள்ளையடிப்பதற்காக ஒரு கூட்டம் இப்ப அலைந்து கொண்டு இருக்கிறது புதுச்சேரியில். குறிப்பாக இந்த ஒட்டுமொத்தமான இந்த ஊழல் ஆட்சியில் புதுச்சேரி மாநில மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, மக்களுக்கு அதாவது பாதுகாப்பு இல்லை, கஞ்சா, அதே போல இந்த ரெஸ்டோ பார் வச்சு அதாவது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஊழல் ஆட்சியை புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் எப்பொழுதும் பார்த்ததில்லை. இதற்கு முடிவு கட்டும் காலம் வெகு விரைவில் இல்லை, வெகு தூரத்தில் இல்லை, வெகு விரைவில் வரும். கண்டிப்பாக இந்த பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தூக்கி எறியப்படும். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி, அதாவது எங்களுடைய இந்தியா கூட்டணி ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் 2026 கண்டிப்பா மலரும். யார் பேரு? அது நீங்க உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். என்னங்க என்னது? இது எங்க தலைமை முடிவு. நான் யார் சொல்றதுக்கு? என்னது கூட்டணி கட்சிகள் ஆட்சி சொன்ன எனக்கு எப்படியா தெரியும்? நான் என்ன சொல்ல முடியும்? நான் ஒரு தொண்டை.
சரி சார், டீ சாப்பிட்டீங்களா சார்? நன்றி சார். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் டைரி வருது தரேன்.